ஒரு சின்ன ஊரில் மீனா என்ற ஒரு சிறு பெண் இருந்தாள். அவள் எப்போதும் வேடிக்கையான விஷயங்களை செய்து எல்லோரையும் சிரிக்க வைப்பாள். ஒரு நாள் அவள் தன் பாட்டியிடம் ஒரு பழைய புத்தகத்தில் இருந்து ஒரு மந்திரத்தை கண்டுபிடித்தாள். அந்த மந்திரம் ஏதாவது ஒரு பொருளைத் தொட்டு பிலிம் பிலிம் பலாம் என்று சொன்னால் அது வேடிக்கையான ஒன்றாக மாறிவிடும் என்று எழுதியிருந்தது. மீனா அதை முயற்சி செய்ய ஆசைப்பட்டாள். அவள் வீட்டு வாசலில் இருந்த ஒரு பெரிய கல்லை பார்த்தாள். இந்த கல்லை தொட்டு மந்திரம் சொல்கிறேன், பார்க்கலாம் என்று நினைத்தாள். கல்லை தொட்டுவிட்டு பிலிம் பிலிம் பலாம் என்று சத்தமாக சொன்னாள். என்ன ஆச்சரியம்! அந்த கல் ஒரு பெரிய ஜெல்லி பலகையாக மாறிவிட்டது. மீனா சிரித்துக்கொண்டே அதை தொட்டு பார்த்தாள். ஆஹா, இது நிஜமாகவே வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அவள் அந்த ஜெல்லியை தின்ன ஆரம்பித்தாள். அப்போது அவளுடைய நண்பன் கண்ணன் அங்கே வந்தான். அவன் மீனாவை பார்த்து, ஏய் மீனா, நீ என்ன செய்ற என்று கேட்டான். மீனா அவனிடம் மந்திரத்தை பற்றி சொன்னாள். கண்ணன் அதை நம்பவில்லை. இது பொய், நீ ஏதாவது தந்திரம் செய்கிறாய் என்றான். மீனா சிரித்துக்கொண்டே, சரி, நீயே முயற்சி செய் என்றாள். கண்ணன் ஒரு சிறிய குச்சியை எடுத்து பிலிம் பிலிம் பலாம் என்று சொன்னான். உடனே அந்த குச்சி ஒரு சாக்லேட் ஸ்டிக்காக மாறிவிட்டது. கண்ணன் ஆச்சரியத்தில் வாய்ப்பிளந்து நின்றான். ஆஹா, இது அற்புதம் என்று சத்தமிட்டான். இருவரும் சேர்ந்து அந்த மந்திரத்தை பல பொருள்களில் முயற்சி செய்தார்கள். ஒரு பழத்தட்டு பூனையாக மாறியது, ஒரு காலணி பறக்கும் விமானமாக மாறியது, மேலும் ஒரு பழைய துண்டு ஒரு நகைச்சுவை நாடக நடிகராக மாறிவிட்டது. அந்த நடிகர், நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்று கேட்டார். மீனாவும் கண்ணனும் சிரித்துக்கொண்டே ஓடிவிட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வேடிக்கை அங்கே முடியவில்லை. அவர்கள் ஊரின் மையத்திற்கு சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது. மீனா அந்த மரத்தை தொட்டு பிலிம் பிலிம் பலாம் என்று சொன்னாள். உடனே அந்த மரம் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கோனாக மாறிவிட்டது. ஊர் மக்கள் அனைவரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன மாயம் என்று கேட்டார்கள். மீனாவும் கண்ணனும் அந்த ஐஸ்கிரீம் கோனை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அனைவரும் சிரித்துக்கொண்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். அந்த நாள் முழுவதும் ஊர் முழுவதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. இறுதியில் மீனாவின் பாட்டி வந்து, மந்திரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, இல்லையென்றால் எல்லாம் குழப்பமாகிவிடும் என்று எச்சரித்தாள். மீனாவும் கண்ணனும் சரி என்று சொல்லி அன்றைய தினம் முடிந்தது. அன்று முதல் மீனா மந்திரத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்தினாள். ஆனால் அவளுடைய வேடிக்கைகள் எப்போதும் ஊரை மகிழ்வித்தன.